ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஊர்லேருந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஆனால் முருகன் கோயிலுக்கு போகலை. முருகன் கோயிலுக்கு போல் வீட்டில் முருகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு நிறையா பூஜை செஞ்சேன். மனசார பூஜை செஞ்சேன். நல்லா பாலாபிஷேகம்லாம் பண்ணினேன். நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்புறம் வழக்கம் போல் கோயிலுக்கு போனேன். கோயிலில் இன்றைக்கி பங்குனி உத்திரம். ஆனால் பௌர்ணமி கிடையாது, நாளைக்கு தான் பௌர்ணமி. நாளைக்கு எங்கள் கோயிலில் அன்னதானம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அன்னதானங்கிறது நம்மளுக்கு ஒரு 10 ஒருத்தருக்கு செஞ்சாலும் அன்னதானம் தானே. நம்மளால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது நான் செய்யலான் இருக்கேன். முடிஞ்சால் நீங்களும் வாங்க எங்கள் கோயிலுக்கு. எங்கள் கோயில் ஸ்பெஷலான கோயில், அருமையான கோயில் எங்கள் கோயில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். அப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த சிவனும் சக்தியும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மன் திருக்கோவில். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வாங்க, எல்லோரும் வாங்க. அதாவது நம்ம மனசை அலைமோத விடாமல் ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது ஆன்மீகம், தெய்வம். நம்ம இந்த நிறையா பசங்க அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், சூசைட் பண்ணுறோம், மருந்து குடிச்சு சாப்பிட்றோம், அதை குடிச்சு சாப்பிட்றோம், இதை குடிச்சு சாப்பிட்றோம் சொல்கிறாங்கல்ல. அது எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் போகணும், தெய்வ வழிபாட்டுக்கு போகணும். தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு எந்த ஒரு எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் நம்மளுக்கு அந்த கெட்டது நடக்காது. ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? இப்போ நான் எத்தனையோ டைம் கூட சொல்லியிருக்கேன். எத்தனையோ டைம் என்னோடய கடன் பிரச்சனையில் செத்துடலாம் போல இருக்கேன், செத்தா நிம்மதி கிடைக்குமான்னு நினச்சிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அந்த நினப்பேன், ஆனால் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் தெய்வ வழிபாட்டில் இருக்கேன். எல்லா கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கான சக்தி அவங்க கொடுக்குறாங்க. தெய்வங்கிறது அள்ளி கொடுக்கறது தெய்வம் கிடையாது. அள்ளி கொடுக்கறதுக்கான வழி என்னமோ அதை காட்டுவாங்க நமக்கு. இதுதான் வழின்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த வழியில் நடந்து போகிறது நாம் தான். அதுக்கு துணையாக வர்றதும் தெய்வம் தான். சரிங்களா? இன்றைக்கி முருகனோட பங்குனி உத்திரம் திருமண நாள். நல்ல வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் இன்றும் என்றும் என்றென்றும் உங்கள் அன்புடன் எம்எஸ் மீனாட்சி ராகினி. மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைக்கி முருகனுக்கு பாடணும்னு நினச்சேன். வாய்ஸ் ரொம்ப கரங்குது. அதனால் முருகனுக்கு இன்றைக்கி பாடலை. சரிங்களா? ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. இன்றும் என்றும் என்றென்றும் உங்களுடன் அன்பு சகோதரி.